தொடர்களே வணக்கம். மத்திய கிழக்கில் பதட்டம் தொடர்ந்து நிலவுகிறது. இஸ்ரேல் ராணுவ நடவடிக்கைகளால் பாலஸ்தீனத்தினுடைய விடுதலை போராட்டம் அடக்கி ஒடுக்கப்படுகிறது. காசாவில் ஆயுதம் தாங்கி போராடுகிறவர்கள் பயங்கரவாதிகள் அல்ல, தீவிரவாதிகள் அல்ல. அவர்கள் விடுதலைக்காக போராடுகிறார்கள். பாலஸ்தீனம் அவர்களின் சொந்த மண். எனவே அந்த விடுதலைக்காக போராடுகிறார்கள். அவர்கள் நிலங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் அடக்கி ஒடுக்கப்படுகிறார்கள். எனவே அங்கே நடைபெறுகிற போராட்டம் விடுதலை போர். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பாலஸ்தீனத்தின் விடுதலை போராட்டத்தை அன்றைக்கும் இன்றைக்கும் உறுதியாக ஆதரித்து வருகிறது. எனவே அந்த பயங்கரவாத குழுக்கள் என்றோ பயங்கரவாதிகள் நடத்துகிற போராட்டம் என்றோ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கருதவில்லை. மாறாக இஸ்ரேல் தொடுப்பதுதான் அரசு பயங்கரவாதம். ஐக்கிய நாடுகளின் சபை 40 முறை கேட்டுக்கொண்டோம், இஸ்ரேல் இணங்கவில்லை. உலகத்தின் பல்வேறு ஜனநாயக நாடுகள் கேட்டுக்கொண்டோம், இஸ்ரேல் இணங்கவில்லை. இஸ்ரேல் முழுவதுமாக இந்த பாலஸ்தீனத்தின் நிலப்பரப்பை ஆக்கிரமித்து அங்கே ஒரு வல்லரசாக அமெரிக்காவின் துணை நாடாக தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றுதான் இன்றைக்கு இஸ்ரேல் செயல்படுகிறது. இஸ்ரேல் ராணுவ நடவடிக்கைகளில் எந்த நியாயமும் இல்லை. ராணுவ நடவடிக்கைகளை கைவிட்டு பாலஸ்தீனத்துடன் காசா போராளிகளுடன் அமர்ந்து பேச வேண்டும். அவரவர் நிலம் அவரவர்களுக்கு. இது ஏற்கனவே பலமுறை பேசப்பட்டிருக்கிறது. உலக நாடுகளில் பல்வேறு ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்கிறது. அந்த ஒப்பந்தங்களை நிறைவேற்ற வேண்டும் இஸ்ரேல். ஏற்கனவே ஐக்கிய நாடுகள் சபை வரையறுத்த பாலஸ்தீன நிலப்பரப்பை இஸ்ரேல் அங்கீகரிக்க வேண்டும். பாலஸ்தீனம் ஒரு நாடு என்பதை இஸ்ரேல் அங்கீகரிக்க வேண்டும். ஐக்கிய நாடுகள் சபை அங்கீகரித்திருக்கிறது. இந்தியா அங்கீகரித்திருக்கிறது. எனவே இஸ்ரேல் பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்க வேண்டும். பாலஸ்தீனம் ஒரு நாடு என்கிற அங்கீகாரத்தை இஸ்ரேல் தருகிற போதுதான் அங்கே அமைதி நிலை பெறும். வெறும் ஆயுதங்களாலேயே பாலஸ்தீன பிரச்சனைகளை அடக்கி ஒடுக்கிவிட முடியாது. பாலஸ்தீனர்களின் போராட்டம் சொந்த தாயகத்திற்கான விடுதலைக்கான போராட்டம். எனவே உலக நாடுகளின் வேண்டுகோளை, ஐக்கிய நாடுகளின் சபையினுடைய தீர்மானங்களை, இந்தியா போன்ற ஜனநாயக நாடுகளுடைய வழிகாட்டுதலை இஸ்ரேல் பின்பற்ற வேண்டும். பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்க வேண்டும். பாலஸ்தீனத்தை அங்கீகரிப்பதுதான் அமைதிக்கான முதல் வழி. பாலஸ்தீனத்தினுடைய நிலப்பரப்பில் இருக்கிற காசா நிலப்பரப்பில் இருக்கிற அனைத்து இஸ்ரேல் இராணுவம் வெளியேற வேண்டும். அவர்கள் மண்ணில் எந்த விதமான அந்நிய குடியிருப்புகளும் கூடாது. சர்வதேச ஒப்பந்தங்கள் எதை சொல்கிறதோ, ஏற்கனவே ஆஸ்லோ ஒப்பந்தம், கேம்ப் டேவிட் ஒப்பந்தம் என்ன சொல்லுகிறதோ அந்த ஒப்பந்தத்தின்படி நடந்து கொள்ள வேண்டும் இஸ்ரேல். இஸ்ரேல் உலகத்தில் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறது. அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள் ஆதரிக்க காரணத்தினால் இஸ்ரேல் இன்றைக்கு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நாடாக இருக்கிறது. ஆனால் உலகம் முழுவதும் இஸ்ரேலுக்கு எதிர்ப்பு இருக்கிறது. அமெரிக்காவிலேயே, இங்கிலாந்திலேயே, ஐரோப்பிய நாடுகள், பல நாடுகள் இஸ்ரேலை கண்டிக்கிறது, எதிர்க்கிறது. இஸ்ரேலை ஆதரிக்கவில்லை. இதெல்லாம் இஸ்ரேல் உணர வேண்டும். நீடித்த அமைதிக்கு பாலஸ்தீனமும் இஸ்ரேலும் ஆயுத முறைகளை கைவிட்டு அரசியல் ரீதியாக பேசி தீர்த்து அந்த பகுதியில் ஒரு நல்லிணக்கத்துடன் வாழ முடியும். வாழ்ந்திருக்கிறார்கள் வரலாற்றில். எனவே யூத மக்கள், இஸ்லாமியர்கள் நல்லுறவுடன் வரலாற்றில் நீண்ட நெடுங்காலமாக வாழ்ந்திருக்கிறார்கள். அந்த வாழ்க்கை மீண்டும் திரும்ப வேண்டும். நீடித்த அமைதி அங்கே நிலைபெற வேண்டும். அதற்கான முன்முயற்சிகளை ஐக்கிய நாடுகள் சபை உருவாக்க வேண்டும். அத்தகைய தூண்டுதலை, உந்துதலை இந்தியா போன்ற நாடுகள், எந்த நாட்டையும் விட ஒரு தார்மீகம், அமைதிக்கான தார்மீகம் கொண்ட நாடு இந்தியா. அந்த இந்தியா முன்முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். போரில்லாத அந்த பகுதியில் அமைதி நிலைபெற வேண்டும் என்பதுதான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் நிலைப்பாடு. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்ந்து போராடுகிறது, பல்வேறு போராட்டங்களை முன்னெடுக்கிறது பாலஸ்தீன விடுதலைக்காக. அது தொடரும். பாலஸ்தீன மக்களின் விடுதலை சாத்தியப்படுகிற வரை அவர்களின் பக்கம் நின்று அவர்களுக்கான உரிமை போரை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி முன்னெடுக்கும். நன்றி, வணக்கம்.